அப்படியே வீரமணி அண்ணாச்சி வந்தாங்க. அரசியலில் முதுபெரும் தலைவர் இல்லையா, என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு அப்படி. இதுக்கு மேலே இவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது ஒன்றுமே இல்லைங்க, போங்கங்க அப்படிங்க. எப்போது எது வேண்டுமானால் நடக்கலாம். அதுவும் ஆயுதங்கள், திரிசூலங்கள் மோடி ஆட்சியிலே எப்போதும் இருக்கிறது. அந்த திரிசூலத்தில் ஒன்று வருமான வரித்துறை, இன்னொன்று சிபிஐ, இன்னொன்று அமலாக்கத்துறை. ஆகவே எல்லாமே ஒரு சிபிஐ இருக்கிறது, மற்றது இருக்கிறது. எனவே எது வேண்டுமானாலும் அரசியல் நடக்கலாம். வெறும் யூகத்தை மட்டுமே சொல்ல முடியாது. ஆனால் இதுவரையில் அவர் ஏதோ அதற்கு பி டீம் மாதிரி தான் நடந்து கொண்டு அதை விமர்சிப்பதே கிடையாது. மோடி அரசை பற்றி விமர்சிப்பது கிடையாது. மோடி அரசை பற்றியே அவர்கள் அது அப்படி ஒன்று இருப்பதாகவே அவர் கருதாமல் ரொம்ப தந்திரமாக நடந்து கொள்கிற காரணத்தாலே எதுவும் நடக்கலாம். ஆனால் கொள்கை உள்ளவர்களானால் அதை பற்றி யோசிப்பார்கள். கொள்கையை முடிவு செய்ய முடியாதவர்கள் எப்படிப்பட்ட நிலை வேண்டுமானால் எடுக்கலாம்.